அனைவருக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். ரெண்டு டைப் ஆஃப் பிரியாணி நம்ம பார்க்க போகிறோம் ஒரே சமயத்தில். சிக்கன் பிரியாணி 5 கிலோ, மட்டன் பிரியாணி 2 கிலோ. அதுக்கு வந்து 2 பாத்திரத்தை வச்சு 75% வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு 5 கை உப்பு சேர்த்துருக்கேன் 5 கிலோன்றதுனால. இந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மெஷர்மெண்ட்டு தான். பட் அது மட்டன் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் சூடானதுக்கு அப்புறமா 1 கிலோக்கு 200 கிராம் எண்ணெய். ஸோ 5 கிலோக்கு வந்து 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம். 5 கிலோக்கு வந்து நான் 2 கிலோ வெங்காயத்தை எடுத்து சீவி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மட்டன் பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் இது 2 கிலோ செய்கிறேன். 2 கிலோன்றதுனால நான் 800 கிராம் வெங்காயத்தை சீவி போட்டிருக்கேன். இப்போ வந்து எண்ணெயை ஆட் பண்ண போகிறேன். 1 கிலோக்கு 200 கிராம். ஸோ 400 கிராம் எண்ணெயை வந்து நான் மெஷர்மெண்ட் கப்பு இருக்குது 200 கிராம் இது. அதனால் வந்து நான் எண்ணெய் சேர்க்குறேன் 200 கிராம். எண்ணெய் 200 கிராம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் விடுவோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்கட்டும். நான் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு செய்கிறதுனால நான் 2 கிலோ மட்டன் வாங்கலை, 1.5 கிலோ தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் 2 கிலோ போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து 5 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ 5 கரண்டி வந்து நான் வந்து இது 100 கிராம் இருக்கும் இந்த கரண்டி. 5 கரண்டின்றதுனால 1/2 கிலோ இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் வந்து இஞ்சும் பூண்டும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இதே சமயத்தில் வந்து 1 கிலோக்கு 10 கிராம் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் நான் 50 கிராம் வந்து சேர்த்துருக்கேன். 1 கிலோக்கு வந்து 100 கிராம் தயிர், 250 கிராம்ன்றதுனால இந்த கப்பு மெஷர்மெண்ட்டு நான் 2 தடவை சேர்த்துருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியோட வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ 2 கரண்டி நான் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். 200 கிராம் இருக்கும். ரெண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருப்போம். இதுக்கு வந்து 20 கிராம் வந்து சக்தி சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் வந்து மட்டன் நான் வேக வச்சு போடல, லாஸ்ட் வீடியோவில் செஞ்ச மாதிரி அப்படியே தான் போட்டு குக் பண்ணுறேன். 1.5 கிலோ மட்டன் சேர்த்து இதிலே வேகிற அளவுக்கு விடுவோம். இதில் வந்து நான் இன்னும் தயிர் சேர்க்கலை. 200 கிராம் தயிரை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாத்தூள் கூட வந்து மட்டன் நல்லா கலந்து வேகட்டும், அது வரைக்கும் விடுவோம். இப்போ வாங்க சிக்கன் பிரியாணி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துப்போம். நான் வந்து 5 கிலோக்கு வந்து 1.5 கிலோ தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். மட்டன் பிரியாணிக்கு வந்து 300 கிராம் தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி மட்டன் பிரியாணிலையும் சிக்கன் பிரியாணிலையும் எனக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ நான் அந்த அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் நீங்கள் அது உங்களோட விருப்பம், அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது ரெண்டுத்துலையும் இந்த டைமில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் பிரியாணிலையும் புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து 5 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் வந்து 2.5 கப்பு வந்து தண்ணி, அதாவது 2.5 லிட்டர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து 5 கப்பு, இது 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 500 கிராம். இதில் வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா 2 கிலோ போட்டிருக்கோம். இப்போ 5 எலுமிச்சை பழத்தை எடுத்து 7 கிலோக்கு வந்து 5 எலுமிச்சை பழத்தை எடுத்து புழிஞ்சு சாறு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எலுமிச்சை சாறு. இந்த டைமில் வந்து பிரியாணி மசாலா நம்ம சேர்க்கலாம். நான் வந்து பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். நான் 5 ஸ்பூன் வந்து சிக்கன் பிரியாணி மசாலாவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். மட்டன் பிரியாணிக்கு வந்து 2 ஸ்பூன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். நல்லா குக் ஆயிடுச்சு மட்டனு. எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். சிக்கன் பிரியாணிக்கும் வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை வந்து சேர்த்துருவோம். ஏன் லேட்டாக சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும்.
ஸோ 5 கிலோக்கு வந்து 5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய்லாம் பாருங்கள் மசாலாலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த டைமில் சேருங்க. ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். மட்டன் தான் கொஞ்சம் லேட் ஆகும். அஞ்சு கிலோ சிக்கன் சேர்த்தாச்சு. ஒரு கொதி வரட்டும். ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மசாலாங்கெலாம் நல்லா கறியில் ஏறணும், உப்பு காரம்லாம். அதனால தான். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மட்டன் பிரியாணியில். இப்போ தம் போடுறதுக்காக கீழே வந்து நான் ஒரு பழைய தவா ஒன்று இருந்தது, அதை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பிளேட்ஸ் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணிக்கு வந்து அடியில் இது வச்சாச்சு. இந்த டைமில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருந்தது. இப்போ இதுக்கு வந்து மட்டன் பிரியாணிக்கு 2 கிலோ அரிசி, சிக்கன் பிரியாணிக்கு வந்து 5 கிலோ அரிசி, ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரே தண்ணியில் தான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 7 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா மட்டன் நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் வந்து எலுமிச்சை சாறு வந்து நம்ம சேர்த்துருவோம். சிக்கன் பிரியாணிலும் எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துருவோம். இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து தம் போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு இரும்பு தவா மாதிரி பழசு எங்ககிட்ட இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 5 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து தம் போட போகிறோம். பாருங்கள் அடியில் வச்சாச்சு. இப்போ இந்த சேம் டைம் வந்து அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு 50%. இப்போ ரெண்டுத்துலேயும் சேர்த்துடலாம் அரிசியை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணிக்காக நான் போடுறேன். கரெக்டாக எப்படி 2 கிலோ போடுறீங்கன்னு கேட்காதீங்க. இது 2 கிலோ தான் பிடிக்கும் அந்த அண்டி, அதனால தான். அதில் ஃபுல்லாக போட்டால் நம்மளுக்கு 2 கிலோ அரிசி போட்டதாக அர்த்தம். இது வந்து சிக்கன் பிரியாணிக்கும் இப்போ சேர்க்குறேன். மட்டன் பிரியாணியில் வந்து பாதி அளவு அரிசி போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு லேயர் போட்டுடலாம். தண்ணி அளவு வந்து 1 லிட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மேல் பாகத்தை வந்து நம்ம ஈவனாக பரப்பி விட்டுடலாம் ரைஸ்லாம். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. சிக்கன் பிரியாணிக்கும் வந்து நான் ரைஸ்லாம் எடுத்து போட்டுட்டேன். இப்போ சிக்கன் பிரியாணியோடைய மேலேயும் நம்ம ஈவனாக பரப்பி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு. நான் சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் ஒரு கேசரி பவுடரோட கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணி வந்து எனக்கு தேவைப்படுதுன்றதுனால நான் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். நான் கேசரி கலர் மூடிட்டு தம் போட்டுடுறேன். இதுக்கும் 20 மினிட்ஸ் தான். டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் வந்த உடனே இந்த சைடில் வந்து ஆவி வர மாதிரி இருக்கும். நான் இங்கே தண்ணி எடுத்து மேலே தம் போடுறதுக்காக வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணிக்கு அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணியும் நல்லா கரெக்டாக தம்மாக இருந்தது. இப்போ வாங்க உடைக்கலாம். நான் வந்து இந்த டைம் வந்து நெய் விடலை. நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் நெய் வந்து விட்டு அதுக்கப்புறமா வந்து தம்மை உடைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக சிக்கன் பிரியாணியும் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.